வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபா. நம்ம வந்து மணாலிலேருந்து டெல்லி வந்துட்டோங்க. இப்போ நம்ம இந்தியா கேட்டு போகிறோம். ஏர்போர்ட் ஆப்போசிட்டுங்க. ஏன்னா மார்னிங் வந்து 6:30 வந்து ஃப்ளைட்டு. அதனால் ஏர்போர்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து 1 ஹவர் முன்னாடி வந்து டொமஸ்டிக் வந்து போர்டிங் போட்டு ஆகணும். 5 o'clockலாம் உள்ளே இருக்கணும் நம்ம. அதனால தான் வந்து நம்ம மணாலிலேருந்து டெல்லிக்கு வந்துட்டு டெல்லியிலேருந்து ஏர்போர்ட் ஆப்போசிட்டே ரூம் புக் பண்ணிட்டோம். மருத்துவமனைக்கு வந்து போகிற ரூட் இந்த டனல் உள்ள போனோம்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சில டனல்லாம் வந்து உள்ளே போனால் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போவோம். அந்த மாதிரி இங்கே இந்த டனலுக்குள்ளே போனோம்னா ஸ்ட்ரெயிட்டாக எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல். பாருங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பகல்லேருந்து அப்படியே இருட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ அந்த டேர்னல் வந்து பார்த்திங்கன்னா டேர்னல் உள்ளே தான் போயிட்டுருக்கோம். இது நம்ம டெல்லி வந்து செகண்ட் டைம் நான் வந்துட்டுருக்கேன். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் டெல்லி சுற்றி பார்க்கல. வந்து கேபு ஆட்டோ வந்து சேம். ஆட்டோ வந்து அதிகமாக இருக்குது, கேபு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆட்டோட கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக போயிடலாம். கொஞ்சம் சதுர போட்டு போகிறாங்க. வெயில் அடித்தோ செம்ம குளிராக இருக்குது. இல்லை ஆட்டோலேயே பாருங்கள், சேஃப்டி. குளிர் காட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஆட்டோலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குளிர் காற்று உள்ளே வராததுக்காக அந்த ஃபுல்லாக மைக்கா மாதிரி போட்டு ஃபுல் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைனா யாராலையுமே குளிர் தாங்க முடியாது. அந்த மாதிரி குளிருங்க டெல்லியில். ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம் இந்தியா கேட்டு. இதுதான் அந்த இதோட பார்க்கு. ஃபுல்லாக அது போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எம்பியோட வீடுங்க, நம்ம தமிழ்நாடு வீடு, எல்லாருக்கும் காஷ்மீர் வீடு, அந்த மாதிரி வந்து நிறைய தனித்தனியாக இருக்குது. பிரைம் மினிஸ்டரோட ஹோமு எல்லாமே இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இந்தியா கேட் வந்துட்டோங்க நம்ம. ஃபுல்லாக இங்கே வந்து செக்யூரிட்டிலாம் பலமாக இருக்குது. ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஃபுல்லாக இது பனி இல்லை, இது வந்து ஃபுல்லாக தூசு. ஆனால் குளிர், செம்ம குளிர் இருக்குது.
ஃபுல் பார்க்கு, ஆனால் எல்லாமே ஃபுல்லாக பார்க்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 மணிங்க. ஆனால் இது பார்த்தா 11:30 மணி மாதிரியா இருக்குது. மார்னிங் 6 ஓ கிளாக் மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ குளிர், அவ்வளோ பனி, தூசும் சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த சூரியனே தெரியல. அந்த மாதிரி லெவலில் இருந்தது டெல்லி. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்க்கு தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. இந்த இந்தியா கேட்டில் எல்லாருமே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மச் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து டூருக்கு வந்து கூட்டு வந்திருக்காங்க இந்தியா கேட்டுக்கு. எவ்வளோ பசங்க, எல்லாம் ஸ்கூல் பசங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்கு, இந்தியன் கேட்டு, கன்வீனியன்ஸு, ஃபுல்லாக பெரிய பார்க்குங்க. ஆனால் இந்தியா கேட்டு இது அங்கங்கே எல்லாமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கூட்டத்தை பாருங்கள். பாருங்கள், இது தான் இந்தியா கேட்டு, நம்மளோட இந்தியாவோட ஃபஸ்ட்டு. பார்த்தீங்க, அது சுபாஷ் சந்திர போஸோட ஒரு பெரிய சிலை அங்கே இருக்குது. ஸ்கூல் பசங்களாம் வந்திருக்காங்க ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. ஸ்கூல் பசங்களை கூட்டிகிட்டு வந்து நல்லா அழகாக ஒரு டூரிஸ்ட் டூர் மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்க போல். நல்லா அழகாக லைனாக போயிட்டுருக்காங்க. மல்டிபிள் ஸ்கூல் வந்திருப்பாங்க போல், ஒரே ஸ்கூல் இல்லை, எல்லாமே வேறு ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. நம்ம இந்தியா கேட் வந்துச்சு, கிட்ட வந்துட்டோங்க. சுபாஷ் சந்திர போஸ். இங்கே ஒரு ஆள் தவறாமல் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மப்ளர் தான், ஃபுல்லாக வந்து கோட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ குளிருங்க. நம்ம சுபாஷ் சந்திர போஸோட ஒரு பெரிய சிலை இருந்தது. அந்த சிலைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு எனர்ஜிபுளாக இருந்தது. மல்டிபிள் ஸ்கூல்ஸ், நிறைய ஸ்கூல்ஸ் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டூர் மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஸ்கூல் பசங்க மட்டும் இல்லை, எல்லாம் ஃபேமிலியோடு கூட வந்திருக்காங்க. ஃபாரினர்ஸு நிறைய பேருங்க, என்ன கூட்டங்க. இந்தியா கேட்டுங்க அது.
செம்ம கூட்டங்க. ஆனால் இந்தியா கேட்டு கிட்ட இன்றைக்கி டியூஸ்டே, இன்றைக்கி 31st ஸ்கூலெல்லாம் லீவானு தெரியல. ஆனால் ஸ்கூல்லேருந்து நிறைய ஸ்கூல்லேருந்து பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது பாருங்க, ஃபுல்லாக சுற்றி வந்து பசங்க போயின்னு வந்துட்டுருக்காங்க. உள்ள பார்க்கு அவங்க ஃபேமிலியாக வந்து அழகாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் ஒரு நிமிஷத்தில் ஒரு 1000 கிளிக்காக இங்கே அடிக்கும்னு நினைக்கிறேன் கேமராவில். அங்கங்கே ஃபுல்லாக ஃபோட்டோஸ், பசங்க ஃபேமிலியோட. ஃபுல்லாக எவ்வளோ பசங்க பாருங்கள், ஸ்கூல் பசங்க தான் இதில் அதிகம். பையன் டான்ஸ் ஆடுறது பாருங்க. வாங்கி போட்டு போனோம். ஃபுல்லாக ஸ்கூல் பசங்க தான்ல. ஃபுல் செக்யூரிட்டி. ஆனாங்க இங்கே மிலிட்ரி தான், அங்கே எல்லா இடத்துலையும் மிலிட்ரி தான் இருக்காங்க. வச்சுருக்காங்க உள்ள அலோடு, யாருமே நாட் அலோடு. ட்ரிப்பு ஸ்கூல் ட்ரிப்பா? இங்கே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தியா கேட்டு முன்னாடி வந்து கவர்மெண்ட்லேருந்து ஓய்வு பெற்று வந்து அந்த முன்னாடி வந்து ஒரு நிகழ்ச்சி மாரி நடத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து பூங்குத்து கொடுத்து ஒரு ரிலீஃப் ஆன மாதிரி. ஏய் ஜபான் கவர் பண்ணி அப்படியே அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா வந்து குறையவே இல்லைங்க, வந்துகிட்டே இருந்தாங்க. மல்டிபிள் ஸ்கூல்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்தாங்க. இங்கே டெல்லியில் இருக்கிற எல்லா ஸ்கூலும் இங்கே வந்துட்டு இருப்பாங்க போல். அந்த அவ்வளோ பசங்க, அவ்வளோ யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் யூனிஃபார்ம்ஸ், அதாவது கலராக ஒரே ஸ்கூல் கிடையாது. இதோட நம்மளோட வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம்.